மிஸ்டர் மிக்ஸ் ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். நம்மளை வந்து மீட்டாக்கி கறியாக்கிரும் அவன். இந்த ரூமை சாத்தியிருக்கு, வெளியில் தான் நிற்கிறான். எப்படி போகிறதுன்னு தெரியல. ஐயோ, இந்த சாவி இருக்குது, இந்த சாவியை எடுத்து இந்த ரூமை துறப்போம். இவன்கிட்ட மட்டும் மாட்டோம், நம்மளை பொலி போட்டுருவான்ப்பா பொலி. ஆஹா, கதவே டேஞ்சரபுளாக வருங்க. இது என்னது, கொடி மாரி போயிட்டுருக்கு. ஆஹா, நம்ம வரக்கூடாது, வந்த தெரிஞ்ச கொடி பெல்லு கட்டி வச்சுருக்கான். நைஸாக உள்ளே போவோம். என்ன இருக்குது, கத்திரிக்கோள் இருக்குது. இந்த கத்திரிக்கோளை எடுத்து அந்த கொடியை கட் பண்ணி நைஸாக எஸ்கேப் ஆகிடணும். கொடியில் பெல்லு போட்டுருக்கான் பாருங்க. அந்த பெல்லு சவுண்டு மட்டும் வந்துச்சு, நம்மளை கறியாக்கிடுவான். கொடியில் நம்ம படாமல் போகணும், படாமல் கட் பண்ணணும். லைட்டாக கொடியை மட்டும் அப்படியே நைஸாக கட் பண்ணிவிட்டு எஸ் ஆகிடும். இல்லைன்னு சொன்னால் நம்மளை நோக்கி வந்துடுவான் வேகமாக. வாங்க தப்பிச்சு போவோம் எப்படியாவது. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட் கார்ட்டூன் தமிழ். வாங்க நம்ம ரோப்ளாக்ஸில் மிஸ்டர் மிக்ஸ் தான் விளையாட போகிறோம். ஐயோ, நம்மளை பனி பிரதேசத்துக்குள்ளே விட்டாங்க. குளிர் கொழுத்து நம்மளை குளிர். ஐயோ, யாரா அவங்க? என்னால் அவனோட காட்டுவாசிங்களாக வந்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இவன்ட்டு தப்பிச்சாவும் நம்மளை வெட்டி பொலி போட்டுருவாங்க. நம்மளுக்கு மஞ்சள் கலர் கையை வச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணு வேறு முட்டை மொழியாட்டம் இருக்குது. டே மீசக்காரா, ஐயோ, நம்மளாம் வெட்டி பொலி போட்டுருவோம். உங்களுக்கு குண்டை எல்லாரையும் வெட்டி மிக்ஸ் பண்ணி தின்னுக்கிட்டு இருக்கான். இவன்ட்டு நம்ம தப்பிச்சு போயிடணும். இவன் பேர் தான் மிஸ்டர் மிக்ஸ். இவன்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும். யாரையோ வேறு வீடு கட்டி தொங்க போட்டுருக்கான் பாருங்க. கறியாக உரிச்சு போட்டுருவான். இவன்ட்டு தப்பிச்சிருவோம் நம்ம எப்படியாவது. இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே இந்த ரூமில். அடாடாடாடா, டே வாங்க போவோம். என்னடா அதே மிஸ்டர் மிக்ஸ் நம்மளை துரத்துவான்னு சொல்ல முடியாது. நல்ல வேலை நைஸாக தான் வந்தோம். எங்கே போகிறதே தெரியலையே. இப்படியே போவோம். இப்படி போய் இது உள்ளே போய் நேராக போய் நேராக போவோம். இதுக்குள்ளே போவோம். எப்படியாவது போயிடுவோம். என்னது இது பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ கம்பி இருக்குது. கம்பியில் தப்பிச்சு போயிடலாம் நம்மளுக்கு. ஆஹா, இங்கே ஒரு பழம் இருக்குது. சுற்றிலே வேறு வச்சுருக்காங்க. இது பழவை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டு போயிடுவோம். எப்படியாவது போயிடுவோம். போடுறாடே, இதுக்குள்ளே போட்டு அப்படியே எஸ் ஆகிட வேண்டியதான். மேலே ஏறி ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். போடுறா, ஏன்டா பார்த்துக்கிட்டே இருக்க, ஜம்ப் ஆகிட்டோம். இங்கே ஒரு பழம் இருக்குப்பா. மறுபடியும் இதையே தூக்கி திருப்பி நம்மளுக்கு வெறும் பள்ளமாக வச்சுருக்காங்க. நிறைவாக்க நம்ம போட்டுருவோம். ஆஹா, இதுக்கு ஒரு பழம் இருக்குது. இதில் பழவை போட்டாலும் உடஞ்சிடும். நம்ம இதில் நேராகவே குச்சிருவோம். ஆஹா, நெருப்பு எடுத்துப்போம். சிலந்தி வலை கட்டியிருக்கு. நெருப்பு எடுத்துகிட்டு போய் கொளுத்தி விட்டோம்னா சிலந்தி வேலை போயிடும். இல்லைன்னு சொன்னால் நம்மளை கொளுத்தி விட்டுருவோம் சிலந்தி. ஆஹா, என்ன வரமாட்டேங்குது. அவசரத்துக்குள்ள அண்டாக்குள்ளே கை விட்டாலும் வராது பழகு கைஸ். இது என்ன அது, கொளுத்தி விட்ருவோம். வாங்க கொளுத்தி விட்டுட்டு உள்ளே போவோம். எப்படி போகிறது, கொளுத்தியாச்சு நம்ம. இப்போ நேராக வந்து உள்ளே போவோம். டே எங்கடா இருக்க, எங்கே இருக்கானே தெரியலையே. எங்கே வழியை இது என்ன மிக்சர்னு போட்டிருக்கு. ஒரு உள்ள மிக்சர் திங்கிட்டு இருக்குமோ என்னமோ தெரில. மிஸ்டர் மிக்சர்னு போட்டிருக்கு. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டிருக்காங்க. 8 கால் இல்லைங்க. ஆமாம், ஆன்சர் சொன்னால் நமக்கு கதவு திறந்து விட்டது காய்ஸ். வாங்க உள்ளே போவோம். என்ன அது இதே, அடாப்பா எங்கே தான் வர நீ மிஸ்டர் மிக்ஸே. ஒரே கரியாக தின்னுட்டு கொளுத்து போய் கிடக்காயா குண்டுப்பானை. என்ன சொல்கிறாங்க, என்னது நம்பரை போடணுமா? இந்த டிவியில் வர நம்பருக்கு என்ன கலர் வருதோ அதே கலரை வந்து அந்த இதில் போட்டால் தான் அந்த கதவு திறக்கமாங்காய்ச்சி. எப்படி போகிறது இல்லையா? என்ன நம்பர் இது? அடப்பாவிகளா, எங்கே எதையுமே காணவில்லை. நம்பர் வந்து விட்டது. இதில் ஒரு நம்பரை போடுவோம். அடுத்து என்ன நம்பர் வருதே? என்ன நம்பர்னே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. 8 பச்சை 8 பச்சையை போடு. பச்சை 8 பச்சையை போட்டாச்சு. அடுத்து என்ன நம்பரு திரும்பி பார்த்தா தான் தெரியுமா? ஐயோ 9க்கு போயிட்டேன். மறுபடியும் முதல்லேருந்து வா. ஆஹா, ஒரு இடத்துல டக்குன்னு நவுந்துடுது காய்ஸ். 8 வந்துட்டு ஐயோ மறுபடியும் 9க்கு போயிட்டு அப்படியே டைம் ஓடிடும். நான் வச்சு தின்றுவான்டா அவன். இன்றைக்கி சூப் வைக்க போகிறது ஊர்தி. 8 தடவை போட்டோம் நம்ம. திரும்பினாலே ஒன்று போடலடா புழுவை. அடப்பாவி 8 போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கானே. புழு என்ன நம்பர்னு தெரியலையா? டைம் ஆகிடுச்சி. ஆஹா, நம்மளை அவிச்சு திங்க போகிறான். வந்த வழியில் ஓடிடுவோமா? எங்கள் டைம் ஆகிடுச்சு. நம்மளை பிரியாணி போட்டுருவோம் அவன். மிஸ்டர் மிக்ஸ் இன்றைக்கி கறி துண்டு வெட்டி நம்ம கறி பிரியாணி போட்டுருவோம் அவன் இந்நேரம். அடப்பாவி டைம் ஆகிடுச்சு. பிடிச்சிட்டாங்க காய்ஸ். ஆஹா, ஒரே குத்தா விட்டான் மூக்கில். ஆஹா, கத்தியை பார்த்திங்களா நல்ல ஷார்ப்பாக இருக்குது. நம்மளை வெட்டிட்டான். ஓகே மருகையா, நம்ம மறுபடியும் முதல்ல இருந்தால் வரணும் போலக்கே. சரி, என்ன பண்ணுறது, நம்ம தோத்துட்டோம். நம்ம லைஃப்பில் ஒன்று போயிட்டு அடுத்து 2 லைஃப் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவாங்க. இங்கேருந்து எஸ்கேப் ஆகுது. இதுக்குள்ளேயே நம்மளை வெட்டி கறி சமைச்சிட்டான். இப்போயாவது ஒழுங்காக போய் போடுவோம் வாங்க. இந்த நம்பர் என்ன நம்பர் வருதுன்னே தெரில. அது பாட்டுக்கு ஜங்குன்னு வந்துடுது. சுலோவாக வந்தாலும் பரவாயில்ல. இதுதான் குதிச்சியாடா, மறுபடியும் ஏன்டா குதிக்கிறேன். இத்தனை தடவை குதிப்பேன். நான் மறுபடியும் போட்டு எஸ்கேப் ஆகிக்கிறேன்டா. எனக்குண்டே வருவீங்களாடா. 531 போட்டிருக்கு. அது போட்டால் வருமா? அது போட முடியாது. நம்ம அதில் வர நம்பர் தான் போட்டாகணும். நான் நம்பர் வருது ஜெவனை போட்டு விடு. ஜெவனை போட்டியா? ரைட்டு. அடுத்து ஏதாவது போட்டு விடு.
என்ன நம்பர் வருது? பையை போட்டு விடு. பை போட்டாச்சு. அடுத்து என்ன நம்பர் வருது? அடுத்து பை போட்டாச்சுடா. பச்சையும் பை தானே, சரி ஓகே போட்டு விடு. திறந்துடு சீசே அண்டாக்கா கசம் அபூஹா கூக்கும் திறந்துடு சீசே. ஆஹா திறந்து விட்டது. வாங்க ஓடிடுவோம். என்னென்ன நம்மளை அவிச்சு ஆமக்கறியாக்கி விட்டுருவான். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆஹா தப்பிச்சிட்டோம். நேரு என்ன அது டயரெல்லாம் சவுத்துக்குள்ளே நுழைய வச்சுருக்கான். மிஸ்டர் மிக்ஸு வெறும் கோடாரியாக வச்சுருக்கானே. நிறைய பேர் வெட்டி புளி போட்டுருப்பான் நம்மளுக்கு. நம்மளாவது தப்பிச்சு போவோம் வாங்க. இது என்ன அது பைப் லைன்லாம் ஏற சொல்கிறாங்க. அந்த ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறை பிடிச்சி எஸ்கேப் ஆகிடுவோம். மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான். தப்பிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம் மாறா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எப்படியும் தப்பிச்சு மேலே தான் வந்திருக்கோம். வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம்மா. வீட்டை விட்டு வெளியில் போலியா? அட பைகளை எப்படா இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறது? வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே நம்ம இவ்வளோ அண்டர் கிரவுண்டை தாண்டி அதை தாண்டி இதை தாண்டி எதையோ தாண்டி வந்திருக்கோங்க கைஸ். என்ன இந்த வெளியில் ஒரு ஸ்டார் புக்ஸ் மாதிரி இருக்கே. யாராவது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொம்மைலாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்குப்பா. நம்மளுக்கே டிவி பார்க்க டைம் இருக்க மாட்டேது. சரி இதை ஓப்பன் பண்ணுவோம் வாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒயரை பிடுங்கி விட்டோம். கரண்ட் போயிடுச்சு வீட்டுக்கே. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறேன். எங்கே எஸ்கேப் ஆகுது? வீடு பூட்டியிருக்கே, சாவி இல்லையே. ஐயோ யாராவது மஞ்சமாக்கா கை வருது. மஞ்சமாக்கா நீ தானாடா மஞ்சேலா? ஆஹா பச்சை ஏதோ நம்ம மேலே ஊற்றி விட்டாங்க. கையா சலாயிட்டோம். அது பச்சை ஊற்றினா நம்ம என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா? ஒரே மேகத்து மேலே நிற்கிறோம். சரி வாங்க இந்த மேகத்தில் இந்த மேகத்துக்கு ஜம்ப் பண்ணி போவோம். இப்படி தான் கனவுல கூட மேகமாக வந்துக்கிட்டு இருக்குது கைஸ். கனவாக இது நிஜமா? என்னமோ தப்பிக்கு நம்மளுக்கு. வாங்க தப்பிப்போம். எங்கே இருக்கோன்னே தெரியல. நம்மளுக்கு மயக்கம் வந்த மாரி அடித்தான். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து நிற்கிறோம். எப்படா வந்தோம்? என்ன பலானே தெரியலையே. நம்ம எப்படியோ வந்துட்டோம். இங்கே எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் இங்கேருந்து. ஆஹா என்னது உருட்டி உருது, உலகம் உருளுது. ஐயோ இங்கே ஒருத்தர் மிஸ்டர் மிக்ஸ் மாரியே பெருசாக நிற்கிறானே. அடப்பா சின்னதாக தானே இருப்பான். இமயமலை சைஸுக்கு இருக்கான். ஐயோ இது என்ன நிஜமா இல்லை கனவா? நமக்கே தெரியலையே. ஏன்னா இது பாறைலாம் நடந்து போகுது. அவதார் படம் பார்த்துருக்குமோ? பாறைலாம் அவதார் படத்தில் இருக்க மாதிரி தொங்கு பாலமாக இருக்கிறது. ஆகா அவதாரில் தான் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா இங்கேயும் தொங்குதே. நமக்கு அதுமாரி ஏதாவது ட்ராகன் கிடச்சா தான் நம்ம தப்பிச்சு போகலாம். ஐயோ விழுந்துட்டோம். நம்ம விழுந்துட்டோம் கைஸ். ஆஹா அக்கா மக்கா நம்ம மறுகையாயிட்டோம் ரெண்டும். ஆகா மொத்தம் 3 லைஃப் தான் இருந்துச்சு. அதில் 2 ஆட்டையை போட்டு போயிட்டான். இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது. மறுபடியும் வந்தோன்னா நம்மளுக்கு கதையை முடிச்சு சூப்பு வச்சு சாப்பிட்ருவான். எப்படி சாப்பிட்றான் என்னன்னு சாப்பிட்றான்னு தெரில. ஆனால் நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்ருவோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இங்கேருந்து வருது. சரி இப்போயாவது தப்பிச்சு பார்ப்போம் வாங்க. எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்த்தா எப்படியும் நம்மளை அவுட் ஆக்கிடுறாங்களே. வேணாண்டா கறி தலையை வரும். கரியாத்தி மாம்பளுக்கு. சரி வாங்க மறுபடியும் சறுக்கிக்கிட்டே போவோம். நம்ம போய் தானே ஆகணும். ஜம்ப் பண்ணுறா செவலை தாவி போடா. சீக்கிரமாக போடா. என்னடா அது உலகம் உருளுது. உருண்டையா உருளுதே. அடி வயிற்றுல ஒரு உருளுதே. வைரமுத்துக்கு உருணா மாரி. சரி வாங்க இது தான் போவோம். எத்தனை தடை தான் இதை ஜம்ப் பண்ணுறதுன்னு தெரியலப்பா. ஜம்ப் பண்ணி போனாலும் அது அந்தான வேற போகுது. பக்கத்தில் வேலையில் இப்போ ஜம்ப் பண்ணி போக மாட்டோம். இல்லை அதனால வேற போகுதப்பா. இப்படிப்பா ஜம்ப் பண்ணி போகிறது. என்னது போதா வரைக்கும் மின்னல் வேற வெட்டுது. மின்னலே வெட்டு 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 வெட்டு. நாங்கள் அங்கே போகணுன்னா வெட்டு. மேலே இருக்கும் போது வெட்டி போடாதே. எல்லா வேலை நம்ம மேலே உழுவில் எஸ்கேப் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 தான் இருக்குது. அதை மட்டும் எஸ்கேப் பண்ணி ஏன்டா இங்கே திரும்பி பார்க்குறேன். திரும்பி தான் உளுந்து மறுகையாசல் ஆகிடுவாடா. பாரியோ தப்பிச்சிட்டோம்ப்பா நம்ம. ஓஹா நம்ம சொர்க்கத்தில் தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆஹா மேகமூட்டத்தில் மிஸ்டர் மீட் நீ என்னடா நீ இங்கே இவ்வளோ பெருசாக போடுறா கையை தூக்கி வச்சு நசுக்கிறாங்க வயசு நம்மளை. என்னடா அது ஜெயிலில் கிடக்கும். அப்போ இவ்வளோ நம்ம நேரம் கண்டதுனா கனவு தானா? உண்மை இல்லையா? அட பாவீங்களா கனவு தானடா. கனவுல கூட 2 லைஃப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுருட்டீங்களேடா. நிஜத்துலையே லைஃப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. கனவுலையும் லைஃப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒயரை பிடிங்கி விடுவோம். ஒயரை பிடிங்கி விட்டா அவன் எங்கேயாவது கேபிள் ஒயரை போய் மாட்ட போவான். அந்த டயத்தில் எஸ்கேப் போய்டுவான். ஆஹா சாவி கீழே வந்துட்டு. அந்த சாவியை எடுப்போம். சாவியை எடு சாவியை எடுத்துட்டு திறந்துட்டு எஸ்கேப் ஆகிடும். அவன் வரத்துக்குள்ளே எஸ்கேப் ஆகணும். இல்லைன்னு சொன்னான் நம்மளை சல்லியாக வெட்டி நம்மளை வச்சு மட்டன் பீஸ் மாரி ஆக்கி விட்ருவோம். என்னது சாமி இருக்குது. என்ன கப்பு வேர்ல்டு கப்புக்கு போயிருப்பானோ? அடாப்பா இது இருக்குடா. இதெல்லாம் உனக்கு கறி வெட்டுறவனுக்கு எதுக்குடா வேர்ல்டு கப்பு? நான் எடுத்துக்கிறேன்டா.
கூண்டு நம்பர் ஒயிட்டு நம்பர் 90 கூண்டு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பேரை வெட்டி சாப்பிட்ருப்பாம்பளுக்கு. நம்பர் போட்டு வெட்டி சாப்பிட்றாங்க. இது என்ன இது நிறைய இப்போ ஏறாக போயிட்டுருக்கு. இதில் எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாமா? ஐயோ, எப்படி தான் போகிறோம் தெரியல. இதுனா லைட்டை போட்டாச்சு, வெளிச்சமாயிட்டுப்பா வீடு. எப்பயாவது தப்பிச்சு போவோம். இந்த கதவு வழியாக தான் வெளில போயிருக்கான். இந்த கதவுக்கு ஏதாவது அண்டை கொடுத்தோன்னா ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம். எப்படி இந்த கதவுக்கு அண்டை கொடுக்குறது? ஏதோ ஸ்டிக்கு கிடச்சிட்டது. இந்த ஸ்டிக்கு எடுத்து கதவை அண்டை கொடுப்போம். அப்போ அவன் திறக்க மாட்டான், வரத்துக்கு லேட்டாகும். அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆக பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். என்னடா அது தண்ணி ஊற்றி வச்சுருக்கான் வீடுக்குள்ளே, வலிக்கு போட்டு விழுந்துணுமோ? இதில் இசை வேறையா? இசை எகுது தான் வருதுங்கிற மாதிரி இசை ஞானத்தை வேறு நம்ம வந்து பியானோ வாசிக்க வேண்டியதாக இருக்குது. இதிலேயே வேறு நம்ம மண்டை தப்புச்சுமா. இசைக்கிறதெல்லாம் உள்ளே வந்துட போகிறான்டா. நீ இசையமைப்பாளர் மாரி இசையமைச்சிட்ருக்க, கிளம்பி தப்பிச்சு போடாடே. தப்பிக்க முடியல. இது என்ன? அது குரோபார் கிடச்சிட்டு நம்மளுக்கு. இதை வச்சு இந்த கதவை திறப்போம். இந்த கதவை திறந்து இந்த கதை வழியாக ஏதாவது தப்பிக்கலாமான்னு ஐடியா இருக்க பார்ப்போம். வாங்க, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. இந்த கதவை திறந்துருவோம். இன்னும் இந்த அவசரத்துக்கு அண்டாக்குள்ளே கையை விட்டா போகாதவங்கிற மாதிரி இந்த குரோபாரும் திறக்க மாட்டேது. அவசரமாக திறக்க மாட்டேங்குதே. இவ்வளோ பெரிய குரோபாரை வச்சுக்கிட்டே திறக்க முடியாது. எப்படியாவது திறந்துட்டோம். உள்ளே போ. உள்ளே என்ன இருக்குது? ஃப்ரிட்ஜு தான் இருக்குது. என்னது கபோர்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. லைட்டு போட்டு போகுமா? கண்ணே தெரிய மாட்டேங்குது. லைட்டு தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ளே கரண்ட் இல்லை உங்களுக்கு. இந்த மாதிரி நான் நம்ம போவோம், அந்த சைடு போவோம். எப்படியாவது போயிடுவோம். வாங்க, எப்படி தப்பிக்கிறது இல்லை காய்ஸ். இவ்வளோ என்ன இருக்குது? பெட்டு பயங்கரமான பெட்டாக இருக்கே. ஆள் பயங்கரமான உருண்டையாக இருப்போம் உங்களுக்கு. இதுக்குள்ளேயும் போயிட்டானா எதுக்குள்ளே போனான்னு தெரியலையே. எப்படியாவது தப்பிச்சு போவோம். வாங்க, இது என்ன மாடிக்கு போகலாமா? மாடிக்கு போயிடுவோம். மாடியில் போய் அதில் என்ன இருக்கான்னு பார்ப்போம். அவன் வரத்துக்குள்ளே தப்பிக்கலன்னு பார்த்தா முடியாத பிள்ளைங்க கதை உடச்சிட்டு வந்துடுவாப்பிலக்க. அதுக்குள்ளே எப்படியாவது தப்பிச்சிடுவாங்க. கதை உடைக்காப்பா. ஐயோ, கதை உடைக்கிறானே. உடச்சிட்டு வந்துடுவானோ? இது என்ன ப்ளக்கு அது போய் இதில் மாட்டும் பிளக்கு. கலராக இருக்கே. ஜவப்படுத்து ஷவப்புள்ள சொல்லுவோம். நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். கீழே வந்துருச்சா? அதை எடுத்து சொருவி விட்றாடே. சிவப்பில் சொருவியாச்சு. அடுத்து பச்சை எடுத்து இங்கடா இருக்குது பச்சை பிளக்கு. இது இருக்கா? பச்சையில் சொருவியாச்சு. அடுத்து மஞ்சளா? புழு இருக்குது. புழு எடுத்துருவா. புழு இல்லையா? இல்லைடா, எதையும் தூக்கி எதுலேயோ சொல்லி விட்டு வச்சுருக்க. புழு கலராடா அது. அந்த கலருக்கு சம்மந்தமே இல்லை. அவன் சொல்லி விட்ருக்கான். அந்த ஒரு கூட புழு. நீ மாற்றி சொல்லி விட்டுருக்கடாடே. ஏன்டா இப்படி அல்சட்டியம் பண்ணுற? கல்ட்ரா போய் புழுவில் சொருடா. சொன்னால் கலரத்துக்கு வேறு சொருவிட்டாங்க. நமக்கு ட்ரெயின் வந்து நிற்கிது பாருங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு. கரெக்டாக அந்த கலரில் சொருவிட்டால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ட்ரெயினில் தப்பிச்சிட்டோம். வருகையா சாலாடே மிஸ்டர் மிக்ஸு. என்னையாடா துரத்துற? மண்டையான் துரத்திட்டு முடியாடுறாங்க. பாவிகளா, ஜன்னலில் வருவான். இதை வச்சு நம்ம இறத்து வேறு அடிக்கணுமா? ஐயோ, கரண்ட் அடித்தவனுமா? அப்பயும் முடியாடுவான். அவன் உருண்டை குண்டு போன மாதிரி இருக்கான். அவன் எப்படா உருண்டு ட்ரெயினை துரத்துவான்? இவ்வளோ ஸ்பீடாக போகிற ட்ரெயினை. சரியான ஆளாக இருப்பான் முடங்க. ட்ரெயின் என்ன வேகம் போயிட்டுருக்கு. வந்துட்டான். கரண்ட் அடிச்சு விட்டுப்பா. அடிச்சுட்டே நல்ல வேலை. மறுபடியும் வருவானோ? எங்கே வரான்னு தெரியலையே. மேலே வருவானோ? சைடில் தான் இருக்கு. அவங்க கரண்ட் அடிச்சுட்டு அவனுக்கு மறுபடியும் கரண்ட் அடிச்சு விட்டாச்சு. இன்னும் இத்தனை தடவை வந்துட்டான். இப்போ மேலே தான் வந்திருக்காங்க. டக்குன்னு போட்டு விடுங்க கரண்டை. ஓடி தொலைடா சட்டி பானை. என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே நீ வந்திருக்கடா நீ. என்னது? ஐயோ, ரயில்வே ட்ராக்கில் இதுக்கு அடிச்சு கழட்டிக்கிச்சு காய்ச்சி. ரயில்வே ட்ராக்கு கழட்டி நமக்கு ரயில்வே ட்ராக்கில் இது பறந்து போயிட்டுருக்கோம். அட பாவிகளா, ரயில்வே ரயில் ஆக்சிடெண்ட் ஆக்கி விட்டிங்களடா. ஐயோ, ரயில் எப்படிடா ஆக்சிடெண்ட் ஆச்சு? நல்லா இருந்துச்சுடா, எஸ்கேப் எல்லாம் நினச்சினடா. மறுபடியும் ரயிலை கொண்டு ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டிங்களடா. இது என்னடா இது? இந்த குழியில் விழுந்து நான் எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியலையே. மாட்டிக்கிட்டான்டா. லாவாவில் விழுந்து மாட்டிக்கிட்டான்டா. எனக்கே தெரியாம மாட்டிக்கிட்டான்டா. ஐயோ, கடைசியாக இருந்த லைஃபையும் எடுத்துக்கிட்டான்ப்பா. நம்ம தலையை சமைச்சு எடுத்து வந்துட்டாங்களே. நம்ம காலி ஆகிட்டோம். அவ்வளோதான் ஆட்டம். பாய்.